பைபிள் சவாலின் 119வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 22 முதல் 24 அத்தியாயங்கள் ஆலய கட்டுமானத்திற்காக தாவீது செய்த தயாரிப்பையும் எதிர்கால தலைமுறைக்கான ஏற்பாடுகளையும் காட்டுகிறது. தாவீது ஆலயத்தை கட்டவில்லை என்றாலும் சாலோமோன் அதை நிறைவேற்ற தேவையான அனைத்தையும் தயாரித்து வைத்தார். தேவனுடைய வேலை தலைமுறைகள் வழியாக நடைபெறுகிறது என்பதை இது உணர்த்துகிறது. ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஒழுங்குபடுத்தி தேவனை சேவிப்பதில் ஒழுங்கின் முக்கியத்துவத்தை காட்டுகிறார். தயாரிப்போ நிறைவேற்றமோ எதுவாக இருந்தாலும் இரண்டும் தேவனுடைய திட்டத்தில் மதிப்புடையவை. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கில் விசுவாசமாக இருப்போம். Welcome to day 119 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 22 to 24 shows David preparing for the building of the temple and organizing the work for future generations. Though David would not build the temple himself, he faithfully prepared everything for Solomon to complete it. This teaches us that God's work is often carried across generations. David also sets order among the priests and Levites, showing the importance of structure in serving God. Our role may be preparation or fulfillment, but both are valuable in His plan. Let us begin today ready to serve faithfully in our part. 1 நாளாகமம் அதிகாரம் 22. 1 Chronicles chapter 22. வசனம் 1. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகனபலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். Verse 1. Then David said, This is the house of the Lord God, and this is the altar of the burnt offering for Israel. வசனம் 2. பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான். Verse 2. And David commanded to gather together the strangers that were in the land of Israel, and he set masons to hew wrought stones to build the house of God. வசனம் 3. தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும். Verse 3. And David prepared iron in abundance for the nails for the doors of the gates, and for the joinings, and brass in abundance without weight. வசனம் 4. எண்ணிறந்த கேதுருமரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுருமரங்களை கொண்டு வந்தார்கள். Verse 4. Also cedar trees in abundance, for the Zidonians and they of Tyre brought much cedar wood to David. வசனம் 5. தாவீது, என் குமாரனாகிய சாலோமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாயிருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய்ச் சவதரித்து வைத்தான். Verse 5. And David said, Solomon my son is young and tender, and the house that is to be built for the Lord must be exceeding magnifical, of fame and of glory throughout all countries. I will, therefore, now make preparation for it. So David prepared abundantly before his death. வசனம் 6. அவன் தன் குமாரனாகிய சாலோமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து. Verse 6. Then he called for Solomon his son, and charged him to build an house for the Lord God of Israel. வசனம் 7. சாலோமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். Verse 7. And David said to Solomon, My son, as for me,
It was in my mind to build an house unto the name of the Lord my God. வசனம் 8. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். Verse 8. But the word of the Lord came to me, saying, Thou hast shed blood abundantly, and hast made great wars. Thou shalt not build an house unto my name, because thou hast shed much blood upon the earth in my sight. வசனம் 9. இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலோமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவேன். Verse 9. Behold, a son shall be born to thee, who shall be a man of rest, and I will give him rest from all his enemies round about. For his name shall be Solomon, and I will give peace and quietness unto Israel in his days. வசனம் 10. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். Verse 10. He shall build an house for my name, and he shall be my son, and I will be his father, and I will establish the throne of his kingdom over Israel forever. வசனம் 11. இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. Verse 11. Now, my son, the Lord be with thee, and prosper thou, and build the house of the Lord thy God, as he hath said of thee. வசனம் 12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. Verse 12. Only the Lord give thee wisdom and understanding, and give thee charge concerning Israel, that thou mayest keep the law of the Lord thy God. வசனம் 13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Verse 13. Then shalt thou prosper, if thou takest heed to fulfill the statutes and judgments which the Lord charged Moses with. Concerning Israel, be strong, and of good courage, dread not, nor be dismayed. வசனம் 14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். Verse 14. Now, behold, in my trouble I have prepared for the house of the Lord 100,000 talents of gold, and 1,000,000 talents of silver, and of brass and iron without weight, for it is in abundance. Timber also and stone have I prepared, and thou mayest add thereto. வசனம் 15. வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல்தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடிருக்கிறார்கள். Verse 15. Moreover, there are workmen with thee in abundance, hewers and workers of stone and timber, and all manner of cunning men for every manner of work. வசனம் 16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். Verse 16. Of the gold, the silver, and the brass, and the iron, there is no number,
Arise, therefore, and be doing, and the Lord be with thee. வசனம் 17. தன் குமாரனாகிய சாலொமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்துச் சொன்னது. Verse 17. David also commanded all the princes of Israel to help Solomon his son, saying. வசனம் 18. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடிருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. Verse 18. Is not the Lord your God with you? And hath he not given you rest on every side? For he hath given the inhabitants of the land into mine hand. And the land is subdued before the Lord, and before his people. வசனம் 19. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். Verse 19. Now set your heart and your soul to seek the Lord your God. Arise therefore, and build ye the sanctuary of the Lord God, to bring the ark of the covenant of the Lord, and the holy vessels of God, into the house that is to be built to the name of the Lord. 1 நாளாகமம் அதிகாரம் 23. 1 Chronicles chapter 23. வசனம் 1. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமானபோது தன் குமாரனாகிய சாலொமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். Verse 1. So when David was old and full of days, he made Solomon his son king over Israel. வசனம் 2. இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். Verse 2. And he gathered together all the princes of Israel, with the priests and the Levites. வசனம் 3. அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர்பேராக எண்ணப்பட்டார்கள். தலைதலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. Verse 3. Now the Levites were numbered from the age of 30 years and upward. And their number by their polls, man by man, was 38,000. வசனம் 4. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாயிருக்க வேண்டும் என்றும். Verse 4. Of which 24,000 were to set forward the work of the house of the Lord, and 6,000 were officers and judges. வசனம் 5. 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீதவாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி. Verse 5. Moreover 4,000 were potters, and 4,000 praised the Lord with the instruments which I made. Said David, to praise therewith. வசனம் 6. அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். Verse 6. And David divided them into courses among the sons of Levi, namely, Gershon, Kohath, and Merari. வசனம் 7. கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். Verse 7. Of the Gershonites were Ladan and Shimi. வசனம் 8. லாதானின் குமாரர் ஏக்கியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர். இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான். Verse 8. The sons of Ladan, the chief was Jehiel, and Zedam, and Joel, 3. வசனம் 9. சிமேயின் குமாரர் செலோமித், ஆசியேல், ஆரான் என்னும் 3 பேர்.
இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள். Verse 9. The sons of Shimi, Shelomith, and Haziel, and Haran, 3. These were the chief of the fathers of Ladan. வசனம் 10. யாகாத், சீனா, எயூஷ், பெரீயா என்னும் 4 பேரும் சிமியின் குமாரராயிருந்தார்கள். Verse 10. And the sons of Shimi were Jahath, Zena, and Jeush, and Beriah. These 4 were the sons of Shimi. வசனம் 11. யாகாத் தலைமையாயிருந்தான். சீனா 2ஆம் குமாரனாயிருந்தான். எயூஷுக்கும் பெரீயாவுக்கும் அநேகம் குமாரர் ராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். Verse 11. And Jahath was the chief, and Ziza the second. But Jeush and Beriah had not many sons. Therefore they were in one reckoning, according to their father's house. வசனம் 12. கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்னும் 4 பேர். Verse 12. The sons of Kohath, Amram, Izhar, Hebron, and Aziel, 4. வசனம் 13. அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபங்காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். Verse 13. The sons of Amram, Aaron and Moses. And Aaron was separated, that he should sanctify the most holy things, he and his sons forever, to burn incense before the Lord, to minister unto him, and to bless in his name forever. வசனம் 14. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். Verse 14. Now, concerning Moses the man of God, his sons were named of the tribe of Levi. வசனம் 15. மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். Verse 15. The sons of Moses were Gershom and Eleazar. வசனம் 16. கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான். Verse 16. Of the sons of Gershom, Shabuel was the chief. வசனம் 17. எலியேசருடைய குமாரரில் ரேக்கபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை. ரேக்கபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். Verse 17. And the sons of Eleazar were Rehabiah the chief, and Eleazar had none other sons. But the sons of Rehabiah were very many. வசனம் 18. இத்சாரின் குமாரரில் செலோமி தலைமையாயிருந்தான். Verse 18. Of the sons of Izhar, Shelomith the chief. வசனம் 19. எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது அமரியா, 3வது யாகாசியேல், 4வது எக்காமியாம். Verse 19. Of the sons of Hebron, Jeriah the first, Amariah the second, Jahaziel the third, and Jekamiam the fourth. வசனம் 20. ஊசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது இஷியா. Verse 20. Of the sons of Aziel, Micah the first, and Jesiah the second. வசனம் 21. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலெயாசார், கீஸ் என்பவர்கள். Verse 21. The sons of Merari, Mahli, and Mushi. The sons of Mahli, Elazar, and Kish. வசனம் 22. எலெயாசார் மரிக்கிறபோது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். Verse 22. And Elazar died, and had no sons, but daughters, and their brethren the sons of Kish took them. வசனம் 23.
மூசியின் குமாரர் மகலி, ஏதேர், எரேமோத் என்னும் 3 பேர். Verse 23. The sons of Mushi, Mahli, and Eder, and Jeremoth, 3. வசனம் 24. தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேர்தாப்பின்படியே தலைதலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்துப் பணிவிடையைச் செய்தார்கள். Verse 24. These were the sons of Levi after the house of their fathers, even the chief of the fathers, as they were counted by number of names by their polls, that did the work for the service of the house of the Lord, from the age of 20 years and upward. வசனம் 25. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறியிருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும். Verse 25. For David said, The Lord God of Israel hath given rest unto his people, that they may dwell in Jerusalem forever. வசனம் 26. இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதின் ஊழியத்திற்கடுத்த அதின் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்கத் தேவையில்லை என்றும். Verse 26. And also unto the Levites, they shall no more carry the tabernacle, nor any vessels of it for the service thereof. வசனம் 27. தாவீது அவர்களை குறித்துச் சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள். Verse 27. For by the last words of David the Levites were numbered from 20 years old and above. வசனம் 28. அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிராகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கடுத்த வேலையையும் விசாரிப்பதும். Verse 28. Because their office was to wait on the sons of Aaron for the service of the house of the Lord, in the courts, and in the chambers, and in the purifying of all holy things, and the work of the service of the house of God. வசனம் 29. சமூகத்தப்பங்களையும் போஜனபலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும். Verse 29. Both for the showbread, and for the fine flour for meat offering, and for the unleavened cakes, and for that which is baked in the pan, and for that which is fried, and for all manner of measure and size. வசனம் 30. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும். Verse 30. And to stand every morning to thank and praise the Lord, and likewise at even. வசனம் 31. இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும். Verse 31. And to offer all burnt sacrifices unto the Lord in the Sabbaths, in the new moons, and on the set feasts, by number, according to the order commanded unto them, continually before the Lord. வசனம் 32. ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. Verse 32. And that they should keep the charge of the tabernacle of the congregation, and the charge of the holy place, and the charge of the sons of Aaron their brethren, in the service of the house of the Lord. 1 நாளாகமம் அதிகாரம் 24. 1 Chronicles chapter 24. வசனம் 1. ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன
ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். Verse 1. Now, these are the divisions of the sons of Aaron. The sons of Aaron, Nadab, and Abihu, Eleazar, and Ithamar. வசனம் 2. நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலெயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். Verse 2. But Nadab and Abihu died before their father, and had no children. Therefore Eleazar and Ithamar executed the priest's office. வசனம் 3. தாவீது சாதோக்கை கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும் அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். Verse 3. And David distributed them, both Zadok of the sons of Eleazar, and Ahimelech of the sons of Ithamar, according to their offices in their service. வசனம் 4. அவர்களை வகுக்கிறபோது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். Verse 4. And there were more chief men found of the sons of Eleazar than of the sons of Ithamar. And thus were they divided among the sons of Eleazar. There were 16 chief men of the house of their fathers, and 8 among the sons of Ithamar according to the house of their fathers. வசனம் 5. எலெயாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும் படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். Verse 5. Thus were they divided by lot, one sort with another, for the governors of the sanctuary, and governors of the house of God were of the sons of Eleazar, and of the sons of Ithamar. வசனம் 6. லேவியரில் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனியேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அகிமெலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டுச் சீட்டு எலெயாசாருக்கு விழுந்தது, பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது. Verse 6. And Shema the son of Nethaneel the scribe, one of the Levites, wrote them before the king, and the princes, and Zadok the priest, and Ahimelech the son of Abiathar, and before the chief of the fathers of the priests and Levites, one principal household being taken for Eleazar, and one taken for Ithamar. வசனம் 7. முதலாவது சீட்டு யோயாரீபின் பேர்வழிக்கும் இரண்டாவது ஏதாயாவின் பேர்வழிக்கும். Verse 7. Now the first lot came forth to Jehoiarib, the second to Jedaiah. வசனம் 8. மூன்றாவது ஆரிமின் பேர்வழிக்கும் நான்காவது செயோரிமின் பேர்வழிக்கும். Verse 8. The third to Harim, the fourth to Seorim. வசனம் 9. ஐந்தாவது மல்கியாவின் பேர்வழிக்கும் ஆறாவது மியாமீனின் பேர்வழிக்கும். Verse 9. The fifth to Malchiah, the sixth to Mijaman. வசனம் 10. ஏழாவது அக்கோத்சின் பேர்வழிக்கும் எட்டாவது அபியாவின் பேர்வழிக்கும். Verse 10. The seventh to Hakkoz, the eighth to Abiah. வசனம் 11. ஒன்பதாவது எஸ்வாவின் பேர்வழிக்கும் பத்தாவது செக்கனியாவின் பேர்வழிக்கும். Verse 11. The ninth to Jeshua, the tenth to Shekaniah. வசனம் 12. 11வது எலியாச்சீபின் பேர்வழிக்கும் 12வது யாக்கீமின் பேர்வழிக்கும். Verse 12. The 11th to Eliashib, the 12th to Jakim. வசனம் 13.
13வது உப்பாவின் பேர்வழிக்கும் 14வது எசெப்பியாவின் பேர்வழிக்கும். Verse 13. The 13th to Happer, the 14th to Jashabib. வசனம் 14. 15வது பில்காவின் பேர்வழிக்கும் 16வது இம்மேரின் பேர்வழிக்கும். Verse 14. The 15th to Bilgah, the 16th to Immer. வசனம் 15. 17வது ஏசீரின் பேர்வழிக்கும் 18வது அப்சேசின் பேர்வழிக்கும். Verse 15. The 17th to Hezer, the 18th to Apsis. வசனம் 16. 19வது பெத்தகியாவின் பேர்வழிக்கும் 20வது எக்கெசெக்கியேலின் பேர்வழிக்கும். Verse 16. The 19th to Pethahi, the 20th to Jehezakal. வசனம் 17. 21வது யாக்கினின் பேர்வழிக்கும் 22வது காமுவேலின் பேர்வழிக்கும். Verse 17. The 120th to Jashan, the 220th to Gamul. வசனம் 18. 23வது தெலாயாவின் பேர்வழிக்கும் 24வது மாசியாவின் பேர்வழிக்கும் விழுந்தது. Verse 18. The 320th to Delhi, the 420th to Mazia. வசனம் 19. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறைவரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. Verse 19. These were the orderings of them in their service to come into the house of the Lord, according to their manner, under Aaron their father, as the Lord God of Israel had commanded him. வசனம் 20. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சூபவேலும் சூபவேலின் குமாரரில் எகேதியாவும். Verse 20. And the rest of the sons of Levi were these: of the sons of Amram, Shubael; of the sons of Shubael, Jedaiah. வசனம் 21. ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய இஷியாவும். Verse 21. Concerning Rehabiah, of the sons of Rehabiah, the first was Ishai. வசனம் 22. இத்சாரியரில் செலெமோத்தும் செலெமோத்தின் குமாரரில் யாகாத்தும். Verse 22. Of the Izharites, Shelomot; of the sons of Shelomot, Jahath. வசனம் 23. எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும் 2ஆம் குமாரனாகிய அம்ரியாவும் 3ஆம் குமாரனாகிய யாகாசியேலும் 4ஆம் குமாரனாகிய எக்காமியாமும். Verse 23. And the sons of Hebron, Jeriah the first, Amariah the second, Jahaziel the third, Jekamiam the fourth. வசனம் 24. ஊசியேலின் குமாரரில் மீகாவும் மீகாவின் குமாரரில் சாமீரும். Verse 24. Of the sons of Aziel, Micah; of the sons of Micah, Shamir. வசனம் 25. மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும் இஷியாவின் குமாரரில் சகரியாவும். Verse 25. The brother of Micah was Ishai; of the sons of Ishai, Zechariah. வசனம் 26. மெராரியின் குமாரராகிய மகேலி மூசி என்பவர்களும் யாசியாவின் குமாரனாகிய பேனோவும். Verse 26. The sons of Merari were Mahli and Mushi; the sons of Jaziah, Bano. வசனம் 27. மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரரான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும். Verse 27. The sons of Merari by Jaziah, Bano, and Shoham, and Zakur, and Ibri. வசனம் 28. மகேலியின் குமாரரில் புத்திரனில்லாத எலியாசாரும். Verse 28. Of Mahli came Elazar, who had no sons. வசனம் 29. கீச்சின் புத்திரரில் எராமியேலும். Verse 29. Concerning Kish, the son of Kish was Jerameel. வசனம் 30. மூசியின் குமாரரான மகேலி
ஏதேர், எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். Verse 30. The sons also of Mushi, Mahli, and Eder, and Jeremoth. These were the sons of the Levites after the house of their fathers. வசனம் 31. இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமெலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமானமாய் சீட்டு போட்டுக் கொண்டார்கள். Verse 31. These likewise cast lots over against their brethren the sons of Aaron in the presence of David king, and Zadok, and Ahimelech, and the chief of the fathers of the priests and Levites, even the principal fathers over against their younger brethren. பைபிள் சவாலின் 119வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய வேலைக்கு தயாராக இருப்பதும் அதை நிறைவேற்றுவதும் இரண்டும் சமமாக முக்கியமானவை என்பதை கற்றோம். தாவீதின் வாழ்க்கை கீழ்ப்படிதல், திட்டமிடல் மற்றும் அர்ப்பணிப்பின் மதிப்பை காட்டுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரது பெரிய திட்டத்தில் ஒரு பங்கு உள்ளது. அது வெளிப்படையாக இருக்கட்டும், மறைந்ததாக இருக்கட்டும். தேவன் தனது மகிமைக்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலையும் மதிக்கிறார். நாம் விசுவாசமாக அவரை சேவித்து மற்றவர்களின் சேவையையும் ஆதரிப்போம். இன்று தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள பங்கு என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 119 of our Bible challenge is complete. Today we learned that preparing for God's work is just as important as completing it. David's life shows us the value of obedience, planning, and dedication to God's purpose. Each of us has a role in His greater plan. Whether seen or unseen, let us serve Him faithfully and support the work He is doing through others. God values every effort done for His glory. What role has God given you to prepare or build today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.